ஒரு ஆசிரமத்தில் குரு ஒருவர் இருந்தார். அவர் தன் சீடர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் தன் சீடர்களுக்கு துன்பம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையுடன் மனதை தளர விடாமல் வைத்திருக்க வேண்டும் என்பதை ஒரு எறும்பு கதையின் மூலமாக சீடர்களுக்கு சொல்லி புரிய வைக்க நினைத்தார். சீடர்களிடம் ஒரு நாள் ஒரு எறும்பு தன் வாயில் சற்று நீளமான உணவுப் பொருளை தூக்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு விரிசல் இருப்பதாக தெரிந்தது. அந்த விரிசலை தாண்டி எறும்பால் உணவை எடுத்துச் செல்ல முடியாமல் தவித்தது. சிறிது நேரம் கழித்து அந்த எறும்பு தன் உணவை அந்த விரிசல் மீது வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று விரிசலை கடந்து பின் தன் உணவை எடுத்துச் சென்றது என்று கூறினார். அந்த எறும்பைப் போல் நாமும் நமக்கு ஏற்படும் துன்பத்தையும் பாலமாக வைத்து வாழ்வில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கூறினார். மேலும் அந்த சிறு எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தாலே நாம் வாழ்வில் எந்த தடையையும் எளிதாக கடந்து செல்ல முடியும் என்றும் நமக்கு ஏற்படும் துன்பமும் காணாமல் போய்விடும் என்றும் கூறி கதையை முடித்தார்.